ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம காடு சீரீஸோட அடுத்த பாகத்தை பார்த்துடலாம். கோவிந்தன் அந்த காட்சியை கண்டு அதிர்ந்தான். அந்த காட்சி வங்கியும் பார்த்தாள். எப்போல அது கற்பக மரம் தானே என்று கையில் உள்ள செல்போனை அணைக்காமலே கேட்டான். ஆமாயா, அதே தான். வாயா, அதுகிட்ட எப்படியாவது போய் அதை பிடிப்போம் என்று வங்கியும் துடித்தாள். அவள் பேசுவதிலிருந்து அவன் பேசுவது வரை எல்லாமே அந்த பக்கமாய் நாடுவித்துவின் காதுகளிலும் விழுந்து கொண்டிருந்தது. கோவிந்தனும் வேகமாக அதை நோக்கி ஓட காலெடுப்பதற்குள் அது கண்களை விட்டு மறைந்தும் போனது. அட கிறகமே, அதுக்குள்ளே மறைஞ்சிருச்சே. அவனிடம் சலிப்பு மிகுதியானது. எங்கள் மூப்பர் சொல்வார், மரம் கண்ணில் பட்டா கோவிந்தா, நாராயணா, ஈஸ்வரான்னு கையை வசத்தி சத்தமாக கூப்பிடணுமா. அப்படி கூப்பிட்டாதான் அது நிற்குமா, இல்லாட்டி இப்படி தான் போயிடுமா. நீ கும்பிட்டு நிறுத்துறதுக்கு என்ன? சட்டுன்னு அதெல்லாம் நினைவுக்கு வரலையா? மண்ணாங்கட்டி. கோவிந்தன் சலித்து கொள்ள நாடிமுத்து கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்து கொண்டிருந்தான். கோவிந்தனுக்கு நாடிமுத்துவோடு பேசி கொண்டிருந்தது எல்லாம் மறந்து போய்விட்டது. கண்ணில் பட்ட மரம்தான் மனதில் நிரம்பியிருந்தது. எல்லாமே பொய் என்று சொல்லும்போது தானே இப்படி ஒரு காட்சியை பார்க்க வேண்டும். இப்போது எது உண்மை? தான் முன்னதாக நினைத்ததா, இல்லை கண்ணாலேயே பார்த்ததா? கேள்விகளின் பிடிகளில் அவன் சிக்கிவிட அந்த செல்போனில் மிக மெல்லிய குரலால் கோவிந்தன் அழைக்க நாடிமுத்துவின் குரலும் அடங்கி போனது. யோ வங்கி அவனை கலைத்தாள். அவனும் கலைந்தான். இப்போ நான் என்ன செய்யட்டும்? வந்த வழியே திரும்பி போ. நாடிமுத்து உன்னை கட்டிக்கிட்டு காட்டை விட்டு ஓட தயாராக இல்லை. அப்படின்னா என்ன? அப்படின்னா அவனுக்கு இந்த மரம் தான் குறி. அதுக்காக தான் உன்னை குறி வச்சு பழகியிருக்கான், புரிஞ்சுக்க. அட பாவி, என்னை இப்படி கவுத்து விட்டானே. அவன் கவுத்தா நீ எது கவுந்து போகிற? நீ என்னையா சொல்கிற? நீ திரும்பி போ. உன் மாமா உன்னை கட்ட முடியாதபடி என்ன செய்யணுமோ நான் அதை செய்கிறேன். இப்போதைக்கு உன் வரையில் என்னால் அதை தான் செய்ய முடியும். அது போதும்யா, இந்த வளையல் வரட்டும். அவன் பெட்டியை பிடுங்கி மரப்பந்துக்குள்ளேயே போடுறேன். அதை எடுக்க கையை விட்டு பாம்பு தேரும் கடித்து சாவட்டும். வங்கி வயிறெறிந்தாள். சரி சரி, புறப்படு. பொழுது விடியறதுக்குள்ளே உன் கொட்டாயில் போய் யாருக்கும் தெரியாமல் அடங்கிடு என்று துரிதப்படுத்தவும் செய்தான். அவளும் வந்த வழியே நிதானமாக நடந்து தொடங்கினாள். உதட்டில் தானுமாலையா என்கிற வேண்டல். வீட்டில் நட்ராஜ் படுக்க வைத்து ஒரு போர்வை போர்த்து விட்டு திரும்ப முனைந்த சிவகுமாரிடம், பிரதர், என் கிட்டில் இருக்கிற இன்ஜெக்ஷன் சிரிஞ்சை எடுத்து ஒரு ஊசி போட்டு விடுறியா என்று கேட்டான் நட்ராஜ். ஏன் நட்ராஜ், அடிப்பட்ட என்ன வலிக்குதா? காலை பிச்சு போட்டுடலாம் போல இருக்குது. பெயின் கில்லர் இருக்குது அவங்ககிட்ட. பெயின் கில்லரில் மைண்டு கில்லர் இருக்குது. யூ மீன் போதை மருந்து? சிவகுமார் கேட்க நட்ராஜிடம் மௌனமான ஆமோதிப்பு. சிவகுமாருக்கு அந்த ஆமோதிப்பு அதிர்ச்சியை தந்தது. நீ அந்த பழக்கத்தை விடலையா இன்னும்? எப்போ? அதுதான் பிரதர். தப்பு நட்ராஜ், பெரிய தப்பு இது. பிரதர், இது பேசுகிற நேரம் இல்லை. வலி உயிர் போகுது, ப்ளீஸ். நட்ராஜ் குரலில் கெஞ்சல். சிவகுமாரும் அவனது கிட்பேக்கை திறந்து சகலத்தையும் திறந்து அவனுக்கு ஒரு ஊசியை போட முனைய நட்ராஜ் கையில் வேண்டாம், தொடையில் என்று தொடையை பரபரப்போடு காட்டினான். தொடையில் ஏராளமான ஊசி முனை பட்ட புள்ளி தடயங்கள். பகீர்வனுடன் ஊசியை போட்டவுடன் அதுவரை வெறிபிடித்தபடி இருந்த நட்ராஜ் முகத்தில் ஒரு அசட்டு சிரிப்பு உடனேயே தோன்றியது. அதை காண சிவகுமாருக்கு பிடிக்கவில்லை. வேகமாக விலகி எதிரில் இருந்த படுக்கை அறைக்குள் நுழையவும் வள்ளியம்மை சிலை போல் அமர்ந்திருந்தாள். கதவை தாழ்விட்டு கொண்டு அருகில் போய் அமர்ந்திருந்த சிவகுமாரை அவளும் கலக்கமாக ஏறிட்டாள். என்ன அப்படி பார்க்குற? கடைசியில் அந்த மரம் ஜெயிச்சிட்டு பார்த்தீங்களா? எந்த மரம்? சொல்ல சொல்ல கேட்காம இலைய பறிச்சிங்களே. வள்ளியம்மை, நல்ல நேரத்தில் படு. என் வாயில் கண்டபடி வந்துட போகுது. இவ்வளோ ஆன பிறகும் உங்களுக்கு இங்கே ஒரு சக்தி இருக்கிறது தெரியல. பைத்தியக்காரி, நான் இன்றைக்கி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்ககிட்ட இன்னும் சொல்லலை. சொன்னால் இப்படி பேச மாட்டேன். என்ன அது? காலையில் சொல்கிறேன், இப்போ படு. பரவாயில்ல, இப்போவே சொல்லுங்கள். எனக்கு முந்தைய இந்த ஆஃபீஸர் காளிமுத்து இப்போ உயிரோடு இல்லை, தெரியுமா உனக்கு? என்னாச்சு? ஹார்ட் அட்டாக்கா? கொலை? படுகொலை? ஐயோ, யார் செய்தா? இனிமே தான் கண்டுபிடிக்கணும். கொலை செய்தது யாருன்னு மட்டும் இல்லை, காளிமுத்தோட உடம்பையும். புரியும்படி சொல்லுங்கள். சிவகுமார் நடந்து முடிந்ததை சொல்லி முடிக்க வள்ளியம்மை உறைந்து போனார். இது சாதாரண காடு இல்லை. இங்கே உலகமாக கிரிமினல்ஸ், அந்த வானத்து மனுஷங்க, அப்புறம் அந்த அகோரசாமி, எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறது தங்கம். அப்போ தானுமலை விருட்சம், கற்பக விருட்சம் எல்லாம் காதில் பூ சமாச்சாரங்கள். கல்வி அறிவில்லாத இந்த மலை ஜனங்கள், இந்த கிரிமினல்கள் ஏமாற்றலாம். ஆனால் என்கிட்ட நடக்காது. எனக்கு பயமாக இருக்குங்க. பயப்படுறதால புண்ணியம் இல்லை வள்ளியம்மை. 2ல் 1 பார்க்குறேண்ணா. நட்ராஜுக்கு கால் உடைஞ்சதும் நல்லது தான். இல்லாட்டி பணம் பிடிக்கிறேன்னு கிளம்பி ஆபத்தை தான் விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். யூஆர் ரைட். நட்ராஜ் நாளைக்கு டாக்டர் செக் பண்ணால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண சொன்னால் பண்ணிட வேண்டியது தான். நீ கூட இருந்து பார்த்துக்கோ. எனக்கும் உங்கள் 2 பேர் பற்றின கவலை இருக்காது. நானும் இங்கே 2ல் 1 பார்க்க முடியும். உங்களை விட்டுட்டு நான் போகிறதா? மாட்டேன். வைத்தியம் மாதிரி பேசாத. நான் சொல்கிறது கேள். நான் இன்னும் தனியாக போய் அதையும் போய் செய்ய போகிறதில்ல. டிஎஃப்ஓக்கு நாளைக்கு மெயில் கொடுக்க போகிறேன். ரைஃபிள் பிஸ்டலோட 50 ரைடர்கள் கேட்க போகிறேன்.
இம்மீடியட்டாக டெலிஃபோன் டவரை ஃபிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் காண்டாக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஜென்ரேட்டர் செட்டு, புல்டோசரு, பொக்லைன்னு இங்கே இதுவரை இல்லாத எல்லாத்தையும் கேட்க போகிறேன். அதுக்கு முந்தி இந்த மலையில் இருக்க தானுமாலைக்குடி மக்கள் மொத்தம் எவ்வளோ பேர்னு சர்வே எடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடென்டி கார்டை கொடுத்து காட்டில் இல்லாமல் யார் இந்த காட்டுக்குள்ளே தெரிஞ்சாலும் சரி அவங்கள தூக்கி உள்ளே போட போகிறேன். சிவகுமாரிடம் ஆவேசாலை. வள்ளியம்மையை வாயெடுத்து போனாள். மறுநாள் காலை 8 மணிக்கெல்லாம் இருசனும் நிலையம் வந்து விட்டனர். இருசன் வானத்து மனிதர் சொன்ன நாட்டு வைத்தியரிடம் வந்திருந்தான். அவர்களும் பார்த்துவிட்டு சிவகுமாருக்கு கோபம் வந்தது. யாரையா இது? எலும்பு வைத்தியருங்க. எலும்பு வைத்தியரா? எந்த காலேஜில் படித்தாரு? ஐயா, எல்லாம் அனுபவப்படங்க. வானத்து மனுஷங்களே இவரை பற்றி சொன்னாங்கன்னா பார்த்துக்குங்க. ஓ, அந்த கிரிமினல் கூட்டமா? ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறேன். திருட்டு பசங்க. ஐயோ, அவங்கள சாமிங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. இருசன் வக்காலத்து வாங்க. கோவிந்தனும் சோர்வாக வந்தான். வா கோவிந்தா. எங்கே நட்ராஜோட ஜீப்? பெட்ரோல்லாம் நின்றுச்சு. நான் நடந்தே நம்ம ஆஃபீஸுக்கு படுத்து எழுந்திரிச்சு இப்போ தான் வரேன். அப்படியா? சரி. இந்த காட்டாங்கிட்ட இந்த காட்டோட போலியான பக்கத்தை பற்றி நீயே சொல்லு. எதங்க? கோவிந்தன் திருப்பி கேட்கும் சிவகுமாரிடம் அதிர்ச்சி. எதையா? எல்லாம் தான். இல்லையா, அவசரப்பட்டு பேசாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுவோமையா? யோசித்து பேசுகிறதா? காளிமுத்து பணத்தை பார்த்தா நீ எப்படியா பேசுகிற? அதை பார்த்த நான் கற்பக மரத்தையும் பார்த்தேன். கோவிந்தன் பதில் அவ்வளோ பெரியும் அதிர செய்தது. இத்தோட இந்த 18வது பாகம் முடியுது. அப்படியே 19வது பாகத்தையும் பார்த்துடலாம். கோவிந்தன் சொன்னதை கேட்டு எல்லாரும் திகைத்திட நட்ராஜ் மட்டும் திகைக்காமல் அதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். பிரதர், என்ன எல்லாருமே வாயை பொழுந்துட்டீங்க. கோவிந்தன் ஒன்றும் போய் சொல்லலை. ஏன்னா கோவிந்தன் பார்த்த அந்த கற்பக மரத்தை நானும் பார்த்தேன். நட்ராஜ், பார்த்துட்டு நீ எப்படி விட்ட? நான் விடலை. அதுதான் ஓடி போயிடுச்சே. அது எப்படி ஓட முடியும்? மரம்னாலே நின்ன இடத்துல நகர முடியாமல் வளர்கிற ஒரு தாவரம். ஆனால் அது ஓடி போகுதுன்னா அதுக்கு வேர்களுக்கு பதிலாக சக்கரங்கள் இருக்கிறதால அர்த்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. சக்கரமாவது ஒன்றாவது பல பலன்னு ஜொலிச்சுக்கிட்டு தனியாக தெரியுதுங்க. கோவிந்தன் சுருக்கமாய் சொன்னான். அது ஒரு அப்பட்டமான சதிவேலு. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆர்ட் டைரக்டர் சிலர் செட்டு போடும்போது பெரிய பெரிய மரங்களை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மெட்டீரியலில் உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கின மரங்கள் கிரேன் உள்ள ட்ரோன்கள் அப்படியே தூக்கி விரும்புகிற இடத்துலையே வைக்கும். அப்படி செய்து கொண்டு வரப்பட்ட ஒரு மரம் தான் அது. அதில் ஒரு இடத்துல இல்லாமல் காடு ஃபுரா சுற்றுறதுக்கு பின்னால் ஒரு சரியான காரணம் இருக்குது. நாம் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். நட்ராஜன் யூகங்களை அப்படியே சொன்னான். அதுவரை பொறுமையாக இருந்த அந்த நாட்டு வைத்தியர் உடனே அதை கேட்டு சிரித்தார். என்னப்பா சிரிக்கிற? நான் சொன்னது உனக்கு புரியலையா? நல்லா புரியுதுங்க. சுருக்கமாக அந்த மரத்தையே சந்தேகப்படுறீங்க. ஏதோ சினிமா இயக்குனர்னு கிரேனுன்னு அப்படி இப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு 50-60 வருஷமாக தானங்கள் இருக்குது. சினிமா வந்து 100 வருஷம் ஆயிடுச்சியா? இருக்கட்டுமே, இந்த கற்பக மரத்தை என் கொள்ளு பாட்டனும் அந்த பாட்டனுக்கு பாட்டனும் கூட பார்த்துருக்காங்களே. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? நாட்டு வைத்தியன் கேள்வி சிவகுமாரை திருகிட வைத்தது. அப்போ என் தம்பி சொல்கிறது பொய்யா? இந்த மாதிரி ரொம்ப பேர் பேசி கேட்டிருக்காங்க. கற்பக மரத்தை பார்த்தே தீரணும்னு காட்டுக்குள்ளே பல வருஷமாக சுற்றி வந்த சாமியார்களுக்கு எவ்வளோ பேர் தெரியுமா உங்களுக்கு? அதனால் இல்லைங்க, அதை நம்ம முயற்சியாலேயோ ஆசைப்படுறதாலேயோ எல்லாம் பார்த்துட முடியாது. நமக்கு தலை சுழி இருக்கணும். அப்போ அது ஒரு மிஸ்டரியான விஷயம் தாங்கிற. நீங்கள் சொல்கிறதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாதுங்க. என் வரையில் இந்த காட்டில் எந்த குத்தமும் இல்லைங்க. குத்தம் உள்ளவங்களாக இங்கே இருக்கவும் முடியாது. அகோரசாமி சுற்றிக்கிட்டு இருக்கிறது தப்பு பண்ணால் தண்டனை தரதான். நாட்டு வைத்தியன்னு சொன்ன பதில் பெரிய எரிச்சலை தான் சிவகுமாருக்கு வரையில் ஏற்படுத்தியது. பிரதர், இவங்ககிட்ட பேசுறது பிரயோஜனமே இல்லை. இந்த வைத்தியரை முதல்ல அனுப்பிட்டு என்னை டாக்டர்கிட்ட காட்டுற வழியை பாரு. நான் கால் சரியாக்கணும். திரும்பி வந்து 2ல் 1 பார்க்குறேன். நட்ராஜிடம் கோபம் கொப்பளித்தது. ஐயா மாருங்களே, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இனி உங்கள் பாடு. என்கிட்ட இருக்கிற தைலமும் மூலிகையும் 3 வாரத்தில் இவரை துள்ளி குதித்து ஓட வைக்கும். உங்கள் பட்டணத்து டாக்டர் 6 மாதம் படுக்க வச்சுருவார். நல்லா யோசிச்சுக்கோங்க. நீ தான் 6 மாதம் ஆக்குவ. இன்றைக்கி எவ்வளோ வசதிகள் வந்துருச்சு. நாங்கள் டவுனில் டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்குறோம். நீ புறப்படு. சிவகுமாரின் குரலில் துணிந்த கடுமை அந்த வைத்தியனை இருசனை நோக்கி பார்க்க வைத்தது. இருசனும் இனி பேசுவதில் பயனில்லை, புறப்படு என்பதை போல பார்த்தான். உனக்கு இங்கே என்ன சொல்லி? நீயும் புறப்படு என்றான் அந்த நாட்டு வைத்தியன். இருசனும் புறப்பட பார்த்தான். சிவகுமார் தடுத்தார். இருசா, நீ இரு, வைத்தியர் போகட்டும். இல்லைங்க, நானும் போகிறேன். நேற்று தான் இருட்டு முந்தி வாரம் போனதுக்கு என்னை மந்தியில் நிறுத்தி மூப்பர் கேள்வி கேட்க தெரிஞ்சார். நான் தான் காலில் கையில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். உங்கள் கூட இருந்தால் எப்போ எங்கள் நாட்டுக்கு திரும்புவேன்னு சொல்லவே முடியாது. மூப்பரும் ஒரு தடவை தான் மன்னிப்பார். ஈர்சன் பளிச்சென்று சொல்லிவிட்டு நாட்டு வைத்தியரோடு கிளம்பிவிட்டான். நீலியும் அரைமனதாக அவர்களோடு சேர்ந்து நடந்தாள். வள்ளியம்மை மௌனமாக பார்த்தபடி இருந்தாள். அவர்களை போவதை பார்த்ததும் அவர்களுக்குள் இனம் தெரியாத வருத்த உணர்ச்சி. அது அவன் தலை ஒருவித கிறுக்கிறுப்பை உருவாக்கவே நின்ற இடத்தில் அப்படியே மயங்கி விழத் தொடங்கினான். அதை பார்த்து சிவகுமார் பதற்றத்துடன் நெருங்கியும் நீலியும் திரும்பி ஓடி வந்தாள். கூடவே வைத்தியனும். நீலி பதறினாள். அட, என்ன வேடிக்கை பார்க்குற? அம்மனிக்கு என்னான்னு பாரு என்றாள். வைத்தியரும் வள்ளியம்மை நெருங்கி மூச்சிருக்கவே கை வைத்து சுவாச ஓட்டத்தில் முதலில் கவனித்தாள். பின் கண்ணீரண்டை திறந்து பார்த்துவிட்டு கையின் மணிக்கட்டை நாடியை பரிசோதித்தாள். பரிசோதித்த நொடியில் முகத்தில் ஒரு சந்தோஷ உணர்ச்சி. என்னையா சிரிக்கிற?
சிரிக்காமல், ஐயா நீங்கள் தகப்பனாக போகிறீங்க. என்னது? சிவகுமாரால் அதை நம்ப முடியவில்லை. நீங்கள் தகப்பனாக போகிறீங்க. பிள்ளை நடி துடிக்குது. இது பிள்ளை மயக்கம் என்றான். சிவகுமாருக்குள் குபீர் என்ற ஒரு புது ரத்த ஓட்டம். அந்த வைத்தியனே உச்சந்தலையின் முடியில் ஒரு 4-5 முடிக்கற்களை பிடித்து வெடுக்கென்று இழுக்கவும் வள்ளியம்மையின் மயக்கம் கலையத் தொடங்கியது. கண்களை கசக்கி கொண்டு எழுந்தவள், தாய் நான் சொன்னேன்ல எங்கள் சாமி மரம் கைவிடாதுன்னு என்று கேள்வியோடு எதிர்கொண்டாள். என்ன சொல்கிற நீலி? நீங்கள் தாயாக போகிறீங்க. அதான் புசுக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. வள்ளியம்மை சந்தோஷத்துடன் கனவலை ஏறிட்டாள். கோவிந்தனும் சிவகுமாரை அர்த்தத்துடன் பார்த்தான். என்ன கோவிந்தா, நான் அப்பா ஆனதுக்கு அந்த மரம்தான் காரணம் நீயும் சொல்ல போறியா? அதுவும் கட்டாயமாக ஒரு காரணம்ங்க. அப்போ நம்ம காளிமுத்துவை பிணமாக பார்த்தது, அந்த பிட் பேப்பர் செய்தியெல்லாம் தப்பு நடக்கிற மாதிரி தாங்க தெரியுது. நீ குழப்பற. உன்கிட்ட பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. போகட்டும். இன்வெஸ்டிகேஷனுக்கு பிஆர்ஓலேருந்து ஒரு கூட்டமே வரப்போகுது. ஆஃபீஸை போய் சுத்தப்படுத்து. 10 பேர் மேலே வரலாம். காஃபி, டீ, அப்புறம் டிஃபன் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடு. இது சன்னிலி, நீங்கள் 2 பேரும் போகலாம். சிவகுமார் மலமளவென்று உத்தரவு போட்டவராக வள்ளியம்மை, இந்த வைத்தியன் சொன்னதை நம்பிடாத, நாம் சிட்டிக்கு போய் அங்கே டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிப்போம் என்றார். சிவகுமாரிடம் அந்த சந்தேகம் வள்ளியம்மைக்கு வருத்தத்தை தந்தது. தப்பித்தவரை கூட இந்த நம்பிக்கை பொய்யாகிவிடக்கூடாது என்று அவள் மனதும் துடிக்க தொடங்கியது. அது ஒரு சுமாரான ஆஸ்பத்திரி, பார்க்க நவீனமாக இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆர்த்தோ டாக்டர் அவர்தான். நட்ராஜை பரிசோதித்தவர் ஸ்கேன் ரிப்போர்ட்டுடன் எக்ஸ்ரேயும் பார்த்தார். எலும்பு முறிவை அந்த எக்ஸ்ரே ஊர்ஜிதம் செய்தது. எப்படியாச்சு? நட்ராஜ் நடந்ததை சொல்ல தொடங்கினான். இரவு நேரத்தில் மலைப்பாதையில் என் ஜீப்பில் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஜீப் கவுந்துருச்சு. நானும் மயங்கிட்டேன். இங்கே பக்கத்தில் மலைப்பகுதினா தானும் மலைவன பகுதியா? எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தது அங்கே தான். அங்கே எதுக்கு போனீங்க? டாக்டர், நான் அந்த வனப்பகுதிக்கு வந்திருக்கிற காட்டிலக்க அதிகாரி. இவன் என் தம்பி சிவகுமார் இடையிட்டார். அங்கேயே எலும்புரிக்கு பேர் போனால் எல்லா பங்குல தானுமலை வைத்தின்னு இருப்பார். அவர்கிட்ட கட்டாமல் என்கிட்ட வந்திருக்கீங்க? அந்த ஆள் வந்து பார்த்தான். நான் தான் அவன்கிட்ட காட்ட விரும்பலை. சிவகுமார் சொன்னதை கேட்டு டாக்டர் முறம் ஒரு மாதிரி ஆனது. இன்ஃபேக்ட் என்னை விட பெரிய டாக்டர் அவர் தான். கைவிட்ட கேஸை எல்லாம் கூட எல்லப்பன் சரி செஞ்சுருக்காரு. நானே ஒரு டிஸ்பென்சரியை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு சேலம், திருச்சி, கோயம்புத்தூர்னு போயிடலாங்கிற எண்ணத்தில் இருக்கேன். பிகாஸ் ஆஃப் எல்லப்பன். ஒரு மெடிக்கல் டாக்டர் இப்படி பேசலாமா? சிவகுமார் கோபத்தோடு கேட்டார். அந்த மலையில் ஏதாவது தப்பு பண்ணீங்களா என்றார் டாக்டர் சீரியஸாக. நான் என் தம்பிக்கு சிகிச்சை ஆரம்பிக்காமல் இது என்ன கேள்வி? அப்போ தப்பு பண்ணியிருக்கீங்க. டாக்டர், நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. ஒரு டியூட்டியை மட்டும் பாருங்கள் போதும். சாரி, என் கேள்விக்கு நீங்கள் தான் சரியான பதில் சொல்லலை. நான் அந்த மலையை கடவுளாக நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை தப்படுத்துக்காமல் கிளம்புறீங்களா? அந்த டாக்டர் அதிர்ச்சி அளித்தார். இத்தோட இந்த பாகம் முடியுது. மீண்டும் நாளைக்கு அடுத்த பாகத்தை பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.